ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல 1 கப் கோதுமை மாவு வச்சு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்வீட் நம்ம செய்ய போறோம். இது வரைக்கும் நீங்க செய்யாத ஒரு ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது வாங்க எப்படி பண்றது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் பண்றதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தாங்க தேவை. குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க பண்ணிடலாம். சின்ன சின்ன டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இந்த பெர்ஃபெக்டான வீட் மைசூர் பாவை செய்ய முடியும். இது எப்படி பண்றது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. கூடவே நம்ம சோஷியல் மீடியாலையும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இப்போ பாருங்க, ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்த மாவை மாற்றினதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் இன்னைக்கு 1/4 கப் உருக்குன நெய் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த கோதுமை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கடலை மாவு மாதிரி உங்களுக்கு நல்லா வாட்டரியாக வராதுங்க, இது கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் எதுக்காக நம்ம நெய்யை வந்து இந்த ஸ்டேஜில் கலந்து வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம எல்லா நெய்யுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். பாகு காய்ச்சறதுக்கு அதே கடாயில் 1 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கால் கப்பிலிருந்து 1/3 கப் அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவைப்படும். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 3/4 கப் கூட சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஒரு கம்பிப்பை தான் வரணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி ஒரு கம்பிப்பை தான் வந்துருச்சு. இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விரலுக்கு இடையிலையும் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகணும். இதுதான் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீ போட்டு கோதுமை மாவை அதை வந்து உள்ளே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஏன் இப்போ நெய் கலந்து வச்சேன் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த டைமில் நீங்கள் ட்ரை ஃப்ளாராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வறுத்த மாவை அப்படியே சேர்த்தீங்க அப்படின்னா உடனே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். பட் நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால கட்டி தட்டவே தட்டாது. நீங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி கலரி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா லைட்டாக ஒட்டாத பதம் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போல் ஆகணும். பாருங்கள், நல்லா இப்போ கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு, சுத்தமாக பேனில் ஒட்டலை. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடைசியாக நீங்கள் சேர்த்துற மாதிரி வரும். அது ஏன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் அண்டு ஒட்டாமல் வர்றதுக்காக சேர்த்துறோம். அப்படி இல்லைன்னா அதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு இதில் வேணும்னா கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க, இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை வந்து நெய் தடவைனா ஒரு ட்ரேயில் மாற்றிட வேண்டியதான், சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கடலை மாவு பண்ண ஒரு பர்ஃபி ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா, அந்த மைசூர் பா அப்படியே நுரைச்சி ஒரு மாதிரி ஃப்ராத்தியாக அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் செட் ஆக ஆரம்பிச்சிடும். டக்குன்னு போட்டுட்டு நல்லா லெவல் பண்ணிடுங்க. கொஞ்சம் போல் நெய்யை மேலே போட்டுட்டு லெவல் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு லெவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போவே பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா உடனேவே நம்ம இதை ஃப்ளிப் பண்ண போகிறோம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தான், சூடாக இருக்கும் போதே கட் பண்ணால் தான் கட் ஆகும், அப்படி இல்லைன்னா கட் பண்ண முடியாது. இப்போ இதை வந்து திருப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கீழே விழுந்துடும், ஏன்னா அடியில் நம்ம நெய் போட்டிருக்கிறதுனால. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நீளமாக தான் போடுறேன். அந்த எட்ஜஸ் எல்லாம் வேணால் கட் பண்ணிடுங்க, ஷேப் கரெக்டாக வராது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆகணும், அப்போ தான் நீங்கள் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் ஒரு 6 பீஸாக இதை வந்து பெரிய பெரிய பீஸாக 6 பீஸாக போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் குட்டி குட்டி பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்குதுங்க, பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டில் அவங்க தான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சூடாக இருக்கிறதுனால. ஸோ பாருங்கள், சூப்பராக கட் ஆகி வருது பாருங்கள். கடலை மாவில் பண்ண மாதிரியே இருக்கும். அந்த ஃப்ராத்தியாக வரணும், அந்த பக்குவம் வரைக்கும் நீங்கள் விடணும். அப்படியே தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும். கை லைட்டாக வலிக்கிற மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல, தொடர்ந்து கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்து ட்ரேயில் மாற்றிட்டு நீங்கள் உடனே கட் பண்ணிடணும். அப்போ தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டேஸ்டான நல்ல ஹெல்தியான இந்த வீட்
மைசூர் பாவை நீங்களும் ட்ரை பண்ண முடியும். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்டி, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெயினாக இந்த ஸ்வீட் கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இதை நம்ம வந்து பிரேக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. இந்த ஈஸியான ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.